Hi guys, I am Dukashri from Besant Technology in Velachery. Okay, today நம்ம வந்து SQLனா என்ன, அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், ஓகே வாட் இஸ் SQL அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நவடேஸ் வந்து ஃபஸ்ட்டு டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதில் என்னென்ன பார்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அப்படின்னு சொல்கிறது ஒரு வேர்டு கூட எனக்கு டேட்டா தான். ஓகேங்களா, ஹலோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேர்டு சொல்கிறேன்னா அந்த வேர்டு கூட எனக்கு டேட்டா தான். அந்த டேட்டாவை நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நவடேஸ் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ்லாம் ஸ்டோரிங் ப்ராசஸ்லாம் இதில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்கிறத எதுலெல்லாம் ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 20 years பேக் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் மூலியமாக தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட் வந்து ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரி கொடுத்துட்டு அந்த டேட்டாஸை நம்ம வந்து என்னென்னலாம் இருக்குது, அந்த பேஷண்ட்டோட நேம் அண்ட் தென் அவங்களுக்கு ஒரு ஐடி, இண்டிவிஜுவல் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து அவங்க டேட்டாலாம் மேனேஜ் பண்ணுவாங்க. இது வந்து 2 பேர்த்திட்டமே இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்கிட்டையும் இருக்கும், அந்த பேஷண்ட்டையும் அந்த 2 நோட் ரெக்கார்டு இருக்கும். தென் அந்த பேஷண்ட் வராங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வராங்கன்னா அந்த நோட்டை திரும்பி அகைன் ரிட்ரைவ் பண்ணி, ரிட்ரைவ் மீன்ஸ் டேட்டாவை எடுத்து விச்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து நோட்டில் வந்து என்ட்ரி போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டை நான் எடுக்கிறப்போ ஒரு 10% இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக என்னால் பிக் பண்ண முடியும். இது வந்து ஒரு 100% இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக என்னால் பிக் பண்ண முடியும். இது நான் 1000 பீப்புள்ஸ் இருக்கிறப்போ என்னால் ஈஸியாக பிக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 100 இருக்கிறப்போ என்னால் ஒரு என்னென்ன இண்டிவிஜுவல் ஐடி அப்படின்னு சொல்லி என்னால் பிக் பண்ண முடியும். 1000 பீப்புள்ஸ் இருக்கிறப்போ என்னால் ஈஸியாக எடுக்க முடியாது. ஏன்னா டைமோட டியூரேஷன் என்கிட்ட ஷார்ட்டாக இருக்க டைம் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஒரு ட்ராபேக். தென் வந்து நான் டேட்டாவை ரீஎன்ட்ரி பண்ண முடியும், நான் டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும். தென் ஃபினான்ஷியல் எடுத்துக்கோங்களேன், அங்கே நான் டேட்டாவை ஏதாவது நான் வந்து ஒரு அமௌண்ட் நான் ஸ்டோர் பண்ணுறேன், அந்த அமௌண்ட்டில் வந்து நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும்னா சேஞ்சஸ் பண்ண முடியும். நான் நோட்டவே நான் மிஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மிஸ்யூஸும் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பாசிபிலிட்டி எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ட்ராபேக்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து ஸ்டோரேஜ் மூலிமா மேனுவலாக இருக்காமல் ஆட்டோமேட் ஸ்டோரேஜ் மூலிமா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதுதான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், SQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் மூலிமா டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நவடேஸ் நம்ம வந்து அது என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே இப்போ பாருங்க, இப்போ எங்கிட்ட வந்து டேட்டா அப்படின்னு சொல்றது ஒரு வேர்டு அண்ட் தென் ஒரு ரெக்கார்டு கூட எனக்கு டேட்டா தான். ஓகேங்களா, அது நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போறோம்னா டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்ல போறோம். அதில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். தென் அதில் நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, நான் எது மூலியமா ஸ்டோர் பண்ண முடியும், நான் ஒரு வேர்டை சொல்லிட்டேன், அந்த வேர்டு நான் டேரெக்டாக நான் வந்து சிஸ்டமுக்கு கொடுத்து ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் ஸ்டோர் ஆகுமா, சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங்குவேஜ் மூலியமா தான் நான் வந்து டிபிஎம்எஸ்ல சொல்ல முடியும். இட்ஸ் அ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல. அப்போ அந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது தான் எனக்கு SQL. ஓகேங்களா, நான் இதுல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் எனக்கு தேவை. அந்த லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு வந்து SQL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் பண்றோம். ஓகேவா,